விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த வெடியாலை விபத்தில் 6 பேர் பலி. ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. PSLV-C-60 ஏவூர்தி மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விதைகள் 4 நாட்களில் முளைப்பு. புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக இஸ்ரோ பெருமிதம். அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. இம்மாதம் முதல் மார்ச் மாதம் வரை விழாவை நடத்த திட்டம். தாம்பரத்தில் கல்லூரி மாணவி தனியாக தங்கியிருந்த வீட்டிலிருந்து 10 பவுன் தங்க நகை 1,10,000 ரூபாய் பணம் திருட்டு. உதகை அருகே தொழிலாளி சதீஷை தாக்கிக் கொன்றது கரடிதான் என வனத்துறை உறுதி. குண்டு வைத்து கரடியை பிடிக்க ஏற்பாடு. திண்டுக்கல் அருகே சிறுநாயக்கன்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை தாக்கிய விடுதி ஊழியர்கள் 4 பேர் கைது. விடுதி உரிமையாளர் உட்பட 10 பேருக்கு காவல்துறை வலைவீச்சு. விடுமுறை நாளையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சீராக கொட்டும் தண்ணீரில் நீராடி மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்பு. வரி ஏய்ப்பு புகாரில் திண்டுக்கல்லில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் ஆய்வு.